வணக்கம். நான் கிருத்திகா பேசுகிறேன். இந்த பதிவில் பராசக்தி என்னும் தலைப்பில் நான் எழுதிய சின்ன ஒரு கவிதை வாசிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் அந்த தாய் வாழ்கிறாள். எங்கு ஒரு பெண் மனம் மகிழ்கிறாளோ, எங்கு ஒரு பெண்ணின் உள்ளம் பூரித்து நெகிழ்கின்றதோ, எங்கு ஒரு பெண் பலமாக திகழ்கிறாளோ, எங்கு ஒரு பெண் பாதுகாக்கப்படுகிறாளோ, அங்கு அந்த எல்லாம் வல்ல தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அகிலமெல்லாம் நிறைந்த ஆதிபராசக்தியான அன்னை அவள். சிவனுடன் வீற்றிருந்து அருள் செய்யும் அம்பிகையும் அவள். கடும் போரில் பகைவர் படையை வென்ற ஜெயந்தியும் அவள். குணம் கெட்ட கொடியனின் சிரசறுத்த செல்வியும் அவள். மதியில்லா மனிதரின் மாயையை மறைய செய்தவள் அவள். மதுரையில் மீனாட்சியாக, காஞ்சியில் காமாட்சியாக, காசியில் விசாலாட்சியாக இருப்பதும் அவள். அறமுள்ள மனிதருள் மனசாட்சியாக இருப்பதும் அவள். எல்லா வடிவிலும் காட்சி தருவாள். நல்லோர் உள்ளே குடியிருப்பாள். அன்பாலே அவளை அறிய முடியும். அதிகாரத்தால் அவளின் சந்நிதியை கூட நெருங்க முடியாது. எல்லாமுமான தேவி அவள். எல்லையே இல்லாத கருணை கடலும் அவள். எங்கும் நிறைந்த கதிரொளியும் அவள். இரவின் வானில் முழு நிலவொளியும் அவள். இது கலிகால கட்டம். மனிதரின் வெறும் கண்களுக்கு அவள் தெரிய மாட்டாள். மாறாக அன்புடைய நெஞ்சங்களுக்கு அவள் நிறைவாக தென்படுவாள். ஒரு தாயாக, தங்கையாக, அக்காளாக, நல்ல தோழியாக, உற்ற துணைவியாக, இன்னும் பல ரூபமாக இருந்து மூல ஆதாரமாக திகழ்ந்து நம்முடன் வாழ்ந்து கொண்டே காட்சி தருவாள். கண்ணின் இமை போல நின்று நொடி நேரம் கூட தவறாமல் என்றும் நம்மை காப்பாள். அவளை பாட வேண்டுமா, புகழ வேண்டுமா, போற்ற வேண்டுமா என்றால் பெண்களை மதிக்க வேண்டும். எங்கு மங்கை முடிசூடாத ராணியாக வலம் வருகிறாளோ, அங்கு அந்த ஆதிசக்தியை நீங்கள் காணலாம், உணரலாம், மனமார பாடி மகிழலாம், ஏன் கொண்டாடி தீர்க்கலாம். காட்சிக்கு எட்டாத உயர் பொருளும் அவளே. எல்லோரின் கண்களுக்கு காட்சி தரும் பேரணங்கும் அவளே. நன்றி. இப்படிக்கு கிருத்திகா.